Hi guys, welcome to VPAL Post Market Analysis. இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் நிஃப்டி. ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே பாருங்க, நாளைக்கு வந்து ஹாலிடே. நாளைக்கு ஹாலிடேன்னு சொல்லும் போது எப்பவுமே வந்து என்னன்னா புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் நாளைக்கு வந்து பண்ண மாட்டாங்க, அடுத்த நாள் தான் பண்ணுவாங்க. ஸோ ரேஞ்ச் பவுண்டாக முடிக்கிறது நிறைய வாய்ப்புன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து நீட்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஒரு கன்சல்டேட் ஜோன்லேயும் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு. நீங்கள் ஸ்டாட்டில் போட்டு தான் சரியான பெனிஃபிட்டு. ஏன்னா ரெண்டு பக்கமும் செல் எடுத்துட்டு நம்ம வந்து கிரெடிட் ஸ்பெட் ஏதோ போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஆப்ஷன் பையன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து ஒரு லிமிட்டடான ப்ராஃபிட், ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணோம் பேங்க் நிஃப்டியில். அதனால ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ ஓகே. ஸோ 1:1 ரேஷியோவில் இப்போ நிஃப்டி பார்த்துங்க, நிஃப்டியை வந்து என்னாச்சு, நம்மளுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காலையில் வந்து புஷ் பண்ணிச்சு. பட் ஆனால் நம்மளுடைய லெவல்ஸை தாண்டி போக முடியல, சஸ்டெயின் ஆகிடுச்சு. அண்ட் தென் இட்ஸ் டேக்கன் அ சப்போர்ட் ஹியர். ஸோ அதுக்குள்ளேயே அந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே நீ மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதோட சூப்பராக முடிஞ்சிருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து விக்கு கூட மேலே வந்து விக்கு வந்திருக்கே தவிர பாடி வந்து சுத்தமாக மேலே வைக்க முடியல, 80 செல்ட்ரேட் ஜோனுக்கு மேலே. ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சது, பாசிட்டிவ் பையஸ் இல்லை, நெகட்டிவ் பையஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஒரு கன்சல்டேட் ஜோன் நியர்பை ஒரு லோ வந்து என்னாச்சு 49,654, ஹை வந்து 49,956, நியர்பை ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளே இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதுவும் லாஸ்ட்டு வந்து இது மட்டும்தான் போஸ்ட் வந்து 1045க்குனா எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். டோட்டல் மூவ்மெண்ட்டே 300க்குள்ள 150 பாயிண்ட்ஸ்குள்ளே மினிமம் முடிச்சிட்டாங்க. இதில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம். அது என்ன ட்ரேட்னா புட் ஆப்ஷன் ட்ரேடு. பாருங்க, காலையில் எடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து மார்க்கெட் பார்த்தோம், எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தோம். நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த லெவலுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே, இதுக்கு மேலே போகுதா எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பண்ணோம். காலையிலே 1:1 ட்ரேட் கரெக்டாக பாருங்க. இங்கே தான் என்ட்ரி 921க்கு என்ட்ரி நம்ம வந்து இங்கே எடுத்துட்டோம். நியர்பை வந்து ஒரு இந்த ஸ்லிப்பேஜில் வந்து கொஞ்சம் அடிச்சது பாயிண்ட்ஸு. நம்மளுக்கு வந்து ஒரு நியர்பை 20 to 23 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு. நான் தான் யூஸ் பண்ணுறேன். லைவ் ட்ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் இப்போ கம்யூனிட்டியில். ஸோ கம்யூனிட்டி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறோம்ல, அதுக்காக நான் வந்து காஸ்மோ ஃபீட் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அதில் வரும்போது நம்ம லைவ் ட்ரேட் இருக்கிறது எல்லாமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. புட் ஆப்ஷன் மட்டும் எடுத்து இன்னைக்கு வேற எதுவுமே மார்க்கெட் நம்ம சரௌண்டிங் பார்க்கல. என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட் வால்டேட்டில் பண்ணும்போது எப்படின்னு தெரியும், அதுவும் நம்மளுக்கு லீவ் வருது. ஸோ மண்டேக்கு மேலே தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். நான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது ஆகஸ்ட் 15 வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்ட் ஃப்ரைடே கொடுப்போம். அது ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா மண்டே போவோம். ஸோ பெட்டர் வி ஸ்டே இன் ட்ரேட் ஆன் மண்டே, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. கோல்டு லைட்டாக அந்த ஆல் டைம் ஹையில் கிட்ட போயிட்டு ஒரு நிறைய செல்லர்ஸ் இருக்குதுன்னா ப்ரெஷர் போயிட்டு கீழே வருது. இப்போ பாருங்க, மேலே வரைக்கும் நான் போன சொன்னேன், இதுக்கு மேலே போனால் மொமெண்டம் இருந்தால் தான் மேலே போக முடியும்னு இன்னைக்கு லைவ் ட்ரேட் நான் சொல்கிறேன். கரெக்டாக வந்து இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் எல்லா லெவல்ஸும் செல் ட்ரேட்ஸ் ஒன்று கீழே இருக்கிற 6 லெவலையும் நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இங்கே தான் என்ட்ரி. இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரி இருந்தால் என்ன இருக்கும், 6 லெவல் கிட்டத்தட்ட. கோல்டு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $23 வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கோல்டு நான் சொன்ன மாதிரி தான் மல்டி லெவல் டைம் ஃப்ரேம் தான் அனலைசிஸ் பண்ணுறோம். அது என்னமே லைவ் உங்களுக்கு வந்துடும். பிடிசி நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேற்று பார்க்காதவங்க போய் பாருங்க திருப்பி. நேற்று எக்ஸாக்டாக சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே இந்த ஹையில் வந்து அடிச்சுட்டு மேலே போக ட்ரை பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பிரேக்கு கொடுத்து இந்த ஸ்விங்கு தான் கீழே ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா. நம்ம எங்கே முடிச்சுமோ இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கரெக்டாக எவ்வளோ கொடுத்தாங்க, நியர்பை $2,300 கொடுத்துருக்காங்க. $2,300 கொடுக்குறது நமக்கு கம்பல்சரி 50% கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அப்ஸ்விங் தான் எல்லாமே. புரியுதுங்களா. ஸோ லெவல்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. பிடிசி, கோல்டு, பேங்க் நிஃப்டி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், see you soon.